அனைவருக்கும் வணக்கம். ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்களை எனது அடுத்த காணொளியை காண அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் கோவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 1200 ஆண்டுகள் தொன்மையானதாக கருதப்படும் இக்கோவில் சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தாம்பரம் படப்பை ஓரகடம் மேம்பாலம் சந்திப்பில் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இடதுபுறம் திரும்பி அருள்மிகு ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் கோவில் சென்று அடையலாம். இக்கோவிலுக்கு செல்ல மாற்று வழியும் உண்டு. அதாவது சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி இக்கோவிலை வந்து அடையலாம். இக்கோவிலின் முக்கிய சிறப்பு, இங்குள்ள மூலவர் முருகன் திருவுருவம் 7 அடி உயரம் உள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள முருகன் திருவுருவ சிலைகளில் இதுவே உயரமானதாகும். ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் கோவில் 7வது படை வீடாகவும் கருதப்படுகிறது. This music on yellowtunes.net. இலங்கை என்னும் தேசத்தில் சங்குண்டபுரம் என்னும் நகரை பகீரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். இந்த மன்னனை காண நாரத முனிவர் வந்தார். ஆணவம் பிடித்த மன்னரோ நாரதரை கண்டு கொள்ளாததால் கோபமடைந்த நாரதர் அருகில் இருந்த வனத்திற்கு சென்றார். பல நாடுகளை வென்ற வெற்றி களிப்பில் இருந்த கோரன் என்ற அரக்கனை கண்ட நாரதர் பகீரத மன்னன் ஆணவத்தை அடக்க முடிவெடுத்தார். பின் கோரனிடம் தானே வழியே சென்று, கோரனே, நீ பல நாடுகளை வெற்றி கொண்டிருந்தாலும் இந்த இலங்கை நாட்டை வென்றால்தான் உனது திக் விஜயம் நிறைவு பெறும் என்றார். அசுரன் இலங்கை நாட்டின் மீது போர் தொடுக்க சற்றும் எதிர்பார்க்காத இலங்கை மன்னன் அப்போரில் தோல்வி கண்டான். நாடு நகரம் என அனைத்தும் இழந்த மன்னன் காட்டிற்குள் சென்றான். அங்கு நாரத முனிவர் இருந்தார். அவர் நல்வழி காட்டி பகீரதனும் அந்த அடர்ந்த காட்டில் துர்வாசர முனிவரை தேடி அவரிடம் தன் நிலையை கூறி நாட்டை மீட்க வழிகாட்ட மன்றாடினான். துர்வாசர் மன்னனை வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து இங்குள்ள பாதிரி மரத்தடியில் உள்ள முருகனை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்று கூறி சென்றார். துர்வாசர் கூறியபடி முருகனை வழிபட்டான். சிறிது காலம் கழித்து முருகனுக்கு அவனே ஒரு கோயிலும் கட்டி வள்ளி தேவயானையுடன் பிரதிஷ்டை செய்தான். இவர் கட்டிய கோவில்தான் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய கோவிலாகும்.
முருகனின் இரு புறங்களில் வள்ளி, தெய்வானை உள்ளனர். கருவறையை தவிர கோவில் சுற்றுகையில் கணபதி, உற்சவ திருவுருவம், சண்முகர் மற்றும் அம்மனுக்கு சன்னதிகள் உள்ளன. Download this music on yellowtunes.net. Download this music on yellowtunes.net. Download this music on yellowtunes.net. This music on yellowtunes.net. Download this music on yellowtunes.net. Download this music on yellowtunes.net. ஸ்ரீ வல்லக்கோட்டை முருகன் கோவில் 7வது படை வீடாகவும் கருதப்படுகிறது. .net. இக்கோவிலில் புனரமைப்பு திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன.